எபிசோட்ல மனோஜ் வித்த நகையெல்லாம் வேணும்னு சொல்லி அந்த கடைக்காரருக்கு கால் பண்றான். ஆனா அந்த கடைக்காரரு நகையெல்லாம் உருக்கியாச்சுன்னு சொல்றாரு. மனோஜ் இந்த விஷயத்த விஜயா கிட்ட சொன்னதும் அவனுக்கு கலர் கலரா அடி விழுகுது. அந்த நகை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலாவது வாங்கி வச்சிருவேன், அதை நான் பார்த்தது கூட இல்லைன்னு விஜயா சொல்றாங்க. விக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு மனோஜ் சொல்றான். விஜயாவும் மனோஜும் கவரிங் நகையை வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட மீனா கொடுத்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுன்னு சொல்றாரு. இப்ப ஏன் நகையை கேக்குறாங்க? சத்யவான் சாவித்ரி போட்ட சபதம் எல்லாம் மறந்து போயிடுச்சான்னு விஜயா கேக்குறாங்க. மனோஜும் சபதம் எல்லாம் போட்டுட்டு அதை முடிக்காம எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறான். நீயும் தான் 6 மாசத்துல பணத்தை கொடுப்பேன்னு அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண, இன்ன வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல, நீ எல்லாம் பேசாதன்னு முத்து சொல்றான். நீ பண்ண சத்தியத்தாலதான் அம்மாவுக்கு கேஸ் பிடிக்கிறது சுளுக்கு பிடிக்கிறதுன்னு ஏதாவது ஆயிட்டே இருக்குன்னு சொல்றான். இப்ப நகை இருக்கா இல்லையான்னு முத்து கேட்ட உடனே விஜயா ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் கவரிங் நகைன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து கொடுக்குறாங்க. நகையெல்லாம் எடுத்துட்டு முத்துவும் மீனாவும் நகை கடைக்கு வந்துட்டாங்க. பாட்டியோட பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக செயின் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டிக்கு செயின் செலக்ட் பண்ணிட்டு மீனாவோட செயினையும் வளையலையும் கடையில கொடுக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு இது ஒரிஜினல் நகை மாதிரி தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.